இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். இந்த 7 டைகர் ரிசர்வ் 7 டேஸ் 1 ட்ரிப்போட 6th பார்ட்டு. இதுக்கு முன்னாடி 5 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு அந்த வீடியோ எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்ததுன்னு தெரியும். காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 மணி இருக்கும். நைட்டு இந்த இடம் பார்க்க எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையில் இவ்வளோ அழகாக இருக்கிற இடம் தான் நைட் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா, சாண்ட்விட்ஜு, அதுக்கப்புறம் ஆம்லேட் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் மோர் குழம்பு கொடுத்துருந்தாங்க தொட்டுக்க, அப்புறம் ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மார்னிங் 7 o'clock டீ காஃபி என்ன வேணுமோ அதுவும் கொண்டு வந்து ரூம்க்கே கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு 8:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். சரி முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது சரி அவர் விஷ்ணு கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது அவங்களது. இது பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் 1 இது. நம்ம இப்போ அந்த வாட்ச் டவர் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா யானை சாணம் ஃபுல்லாகவே இருந்ததுங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் அடிக்கடி யானை வந்துடும் போல். இங்கே அவர் சொல்லிட்டுருந்தார், எப்போ யானை வரும் என்னன்னே சொல்ல முடியாது, திடீர்னு பார்த்திங்கன்னா யானை வந்து இங்கேயே நின்றுட்டுருக்கும் ரூம் போகிற வழியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் 2. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது, அது ட்ரீ ஹவுஸ் 3. நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் 4. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் தான் பார்த்திங்கன்னா அந்த சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுத்தை, புலி, யானைலாம் வந்து தண்ணி குடிக்க வரும். அந்த குளத்தை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ரூம் இருக்குது. இந்த 2ம் 3யும் பார்த்திங்கன்னா இந்த 2 ரூமுமே பார்த்திங்கன்னா தொல்பேட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரியோட பஃபர் ஜோனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த ரூமுக்கு பின்னாடி தான் அந்த குளம் இருக்குது. இந்த ரூம்லேருந்து விண்டோ வழியாக பார்த்திங்கன்னா அந்த குளம் தெரியும். போகும்போது பார்த்திங்கன்னா அவர் நம்மகிட்ட பேசிகிட்டே போயிருப்பார். கீழே பார்த்திங்கன்னா குழி தோண்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அது ட்ரென்ச்சு. இது எதுக்கு தோண்டியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாரஸ்ட்டோடது. அந்த ஃபாரஸ்ட் வந்து தொல்பேட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஃபாரஸ்ட் அது. அந்த பக்கம் இருந்து அனிமல்ஸ் எதுவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பக்கம் அனிமல்ஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ட்ரென்ச் தோண்டினாங்க. அந்த ட்ரென்ச் தோண்டுமே அனிமல்ஸ்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரென்ச்சை ஒட்டியே செவுரு ஒன்று இருக்கும். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு செவுரு ஒன்று இருக்கும். அந்த செவுரையும் கட்டி பார்த்தாங்க. அந்த செவுரு கட்டி பார்த்தும் வந்து அனிமல்ஸ் வந்துகிட்டே இருந்ததுன்ட்டு, அதே மாதிரி அது பட்ஜெட் வந்து செவுரு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். இப்போ முன்னாடி தெரியுது இல்லையா பார்த்திங்களா, அதுதான் வாட்ச் டவர். ஏர்லி மார்னிங்கு ஈவினிங் டைம்லலாம் இந்த வாட்ச் டவரில் நின்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யானை, இந்த இண்டியன் காரு, நம்மளுக்கு லக்கு இருந்தால் புலியோ சிறுத்தையோ இங்கேருந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வெரைட்டியான பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையா பார்க்க முடியுது. நம்மளும் அந்த வாட்ச் டவர்லேருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி முற்றி எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்மளுக்கு எதுவும் சைட் ஆகலை. ஒரே ஒரு மான் மட்டும் அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரி திரும்பி அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா நம்ம 11:30க்கு செக் அவுட் பண்ணோம். நம்ம இப்போது இங்கே ஸ்டே பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், அதில் தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி நைட் டைமில் எவ்வளோ த்ரில்லிங்காகவும் எவ்வளோ பயங்கரமாகவும் இருந்ததுன்னு. எங்கள் ரூமில் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வராது. ஸோ நம்மளுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா ஒரு 1/2 hour முன்னாடியே அவங்களுக்கு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ஹாட் வாட்டர் வந்து பக்கெட்டில் எடுத்து வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளும் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா தொல்பேட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரியோட சஃபாரிக்கு தான் போகிறோம். சஃபாரி கிடைக்குமா என்னன்னு தெரில, பட் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இங்கே. அங்கே பார்த்திங்கன்னா 10 o'clockலாம் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சஃபாரி. நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணதே பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. பை சான்ஸ் கிடச்சா அங்கே சஃபாரி ட்ரை பண்ணலாம். போன வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நைட்டு ஒரு 9 o'clock வந்து இந்த வழியாக தான் நடந்து வந்திருப்போம். பகலில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, பட் நைட்டில் நடந்து வரும்போது எவ்வளோ பயமாக இருந்ததுன்னு அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
கீழே பார்த்தீங்கன்னா நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஜீப் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. ரூமில் இருந்து இங்கே நடந்து வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அடுத்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்குள்ளே வேர்த்து ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி டயர்டாக வந்து சேர்ந்தோங்க. நம்மளும் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரூம் வந்து 14,000. அது மட்டும் இல்லாமல் நைட்டு நம்ம ஜீப் சஃபாரி எடுத்திருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3,000. அதே மாதிரி நைட்டு டின்னரும் இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500. ஸோ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,000 ஆச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து தொல்பேட்டி வைல்ட் லைஃப் சான்ச்சுரியோட சஃபாரி பாயிண்ட்டுக்கு தாங்க போகிறோம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா யானைக்கு பேர் போன இடம் தான். சரி நைட்டு தான் நம்மளால் எந்த யானையும் பார்க்க முடியல. சரி இப்போ பகல்லையாவது பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டே போனோங்க. பட் ஆனால் நம்மளுக்கு எதுவும் சைட் ஆகலை. போய் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இந்த மான் தாங்க சைட் ஆச்சு நம்மளுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வு, பிஆர்டி டைகர் ரிசர்வு, நாகர்ஹோலை டைகர் ரிசர்வு, இப்போ பார்த்தீங்கன்னா தொல்பேட்டி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இந்த 4 வைல்ட் லைஃப் சான்ச்சுரி போய் நம்மளுக்கு ஒரே ஒரு யானை கூட இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலங்க. நம்ம போகிற டைமில் பார்த்தீங்கன்னா சஃபாரி எல்லாம் க்ளோஸில் இருந்தது. திரும்பி 3 மணிக்கு தான் ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 11 ஓ கிளாக்லாம் ரீச் ஆகிட்டோம். சரி இங்கேருந்து எதுக்கு ஒரு 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணோம், சரி இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா 2,200 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜீப்புக்கு. நீங்கள் அதில் எத்தனை பேர் போனாலும் சரி, ஒருத்தர் போனாலும் சரி, இல்லை 5 பேர் போனாலும் சரி, ஒரு ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா 2,100 தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இந்த சஃபாரி பாயிண்ட் கிட்டேயே பார்த்தீங்கன்னா 1, 2 சின்ன சின்ன ஹோட்டல், சின்ன சின்ன கடைலாம் இருக்குது. நீங்கள் வேணால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கேருந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்ரி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பந்திப்பூர் வழியாக குண்டல்பேட் போகிறோம். திரும்பி குண்டல்பேட்லேருந்து பந்திப்பூர் வழியாக முதுமலை போகிறோம். இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வரும். சுல்தான் பத்ரி, குண்டல்பேட்டு, திரும்பி குண்டல்பேட்லேருந்து முதுமலை. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைகர் ரிசர்வ் வழியாகவே போவோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே. அதே மாதிரி நம்மளுக்கு லக் இருந்தால் எதாவது அனிமல் சைட்டிங் கூட ஆகலாம் இந்த வழியாக போகும்போது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முத்தங்கா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஓட சஃபாரி பாயிண்ட் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12:45 ரீச் ஆனோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 ஓ கிளாக் தான் சஃபாரி ஓப்பனு. சரி சும்மா இங்கே வந்ததுக்கு வந்து என்ன ஏது டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டு பார்த்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு 2,100 தான். ஒரு ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 பர்சன். ஸோ நீங்கள் ஒருத்தராக போனாலும் சரி, 5 பேர் போனாலும் சரி, ஒரு ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா 2,500 சார்ஜ் பண்ணுறாங்க.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் செக் போஸ்ட்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ரூ. 20 சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 6th டைகர் ரிசர்வ் இந்த ட்ரிப்பில். நம்மளோட 6வது டைகர் ரிசர்வில் தாங்க நம்மளால் இந்த யானையை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி 5 ரிசர்வ் ஃபாரஸ்ட்லையும் நம்மளால் எந்த ஒரு யானையும் சைட் பண்ண முடியல. பந்திப்பூரில் வந்து தான் நம்மளால் யானையை பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் அந்த யானையை பார்த்துட்டு நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. சரி, நம்ம லஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ் குஃபா அப்படின்ற சொல்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம லஞ்ச் சாப்பிட வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே செம்மையாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடும் டேஸ்ட்டாக தான் இருந்தது. எந்த குறையும் சொல்ல முடியாது சாப்பாடில். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நம்மளும் பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு சரி இங்கேருந்து அப்படியே கிளம்பி இப்போ பந்திப்பூர் வழியாக முதுமலை போயிட்டுருக்கோம். முதுமலையில் இருக்க தெப்பக்காட்டில் இருக்க ரிசப்ஷன் சென்டர் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இதான் பந்திப்பூர் செக் போஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ரூ. 20 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா February 3. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பந்திப்பூர் நாகர்ஹோலே சஃபாரியெல்லாம் க்ளோஸில் இருந்தது. இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து கிளம்பி சத்தியமங்கலம் வழியாக பிஆர்டி டைகர் ரிசர்வில் இருக்க கேகுடி வைல்ட்ரனஸ் கேம்பில் ஸ்டே பண்ணிவிட்டு செகண்ட் டே பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாகர்ஹோலையில் இருக்க ஜேஎல்ஆர் கிங் சாங்சுரி அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு தேர்ட் டே பார்த்திங்கன்னா அங்கேருந்து வயநாடில் இருக்க ஜங்கிள் ரிட்ரீட் வயநாடில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபோர்த் டே பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பந்திப்பூர் சஃபாரி லாட்ஜஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ நம்ம அந்த டைமில் இந்த பந்திப்பூர் நாகர்ஹோலையிலலாம் சஃபாரி க்ளோஸில் இருந்தனால நம்மளோட பிளானே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பந்திப்பூர் செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணுறோம். முதுமலை டைகர் ரிசர்வுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். பந்திப்பூரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த சைட்டிங்குமே கிடைக்கல.
நம்ம இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்காட்டில் இருக்க ரிசப்ஷன் சென்டர் தான் போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதுமலையில் ஒரு ஃபாரஸ்ட் டே, அதாவது கவர்மெண்ட் நடத்துகிற அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் தான் நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே தெப்பக்காட்டில் இருக்க ரிசப்ஷன் சென்டரில் நம்ம புக்கிங் ரிசிப்டை காமிச்சு கன்ஃபர்மேஷன் பண்ண அப்புறம் தான் நம்ம அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் செக்இன் பண்ண முடியும். ஸோ நம்ம அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஒரு சஃபாரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நைட்டில் கிடச்சிது. அது அடுத்த வீடியோவில் வரும், மறக்காமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனு. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.